இது எல்லாம் நாளைக்கு சவுத் ஏஷியா ஃப்ரூட் அண்ட் வெஜ் மார்க்கெட்டில் கவுண்ட்ரி மார்க்கெட்டில் கிடைக்கப்படும். இது ஜெலோ ப்ளம்ஸு தமிழ் இதயத்தில் வருமாக்கா? தமிழ் இதயம். சரி பார்ப்போம். தமிழ் இதயம். இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான காணொளியில் உங்களை சந்திக்க போகிறோம். கவுண்ட்ரியிலே பிரம்மாண்டமாக ஒரு தோட்டத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு இலங்கை தமிழண்ணான்ற தோட்டத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்கோ என்னென்ன இருக்கின்றதை சுற்றி பார்ப்போம். பார்த்திங்களா அழகண்ண கவண்ட்ரி மார்க்கெட்டிலே எவ்வளோ பெரிய கடையை வச்சுருந்தா கூட எங்களோட பாரம்பரிய தோட்டத்தை மறக்காமல் கடையை பூட்டி போட்டு எல்லா நாளும் பின்னேரத்தில் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருன்றதை பாருங்கோ. இது முக்கியமாக எங்களோட நாட்டில் உள்ள ஆக்கள் பார்த்து திருந்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த குளிர் நாட்டில் அவர் வந்து விடியப்புறம் கடை திறந்து கடையை மூடி போட்டு வந்தும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான தோட்டத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறார் எங்களோட அழகண்ணா. ஆளுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி ஆளு நல்ல அழகாக தான் இருக்கிறாருன்னு நல்ல முறுக்கு மீசியோட. பார்த்திங்களா தக்காளி எப்படி காய்ச்சிருக்கின்றதை பாருங்கோ. அங்கால வந்து எங்கள்ட மிளகா கண்டு நிற்கிது. இது வந்து பார்த்திங்களா வைன் தக்காளியாம், நல்ல பெரிய காயால். அதேமாரி அங்கால பார்த்தா மணி தக்காளி என்ன இருக்குது, வாங்க பார்ப்போம். இது பார்த்திங்களா மணி தக்காளி வேறுங்க எப்படி காய்ச்சிப்பட்டு இருக்குன்ட்டு. என்ன மனுஷன் மணி தக்காளியை சாப்பிட்டு பார்க்குறா. எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கு. இது பாருங்க, இது பீன்ஸ் நல்லா பிஞ்சல் பிடிச்சி காய்ச்சி கொண்டு இருக்குது. இது பாருங்க கரட். இது மற்ற இது நல்ல அந்த உரைப்பு மிளகா, எனக்கு பேர் தெரியல என்னண்டு. காரக்கொச்சியாம், காரக்கொச்சி. இங்கே பாருங்க கொச்சி மிளகா பயங்கரமாக காய்ச்சி கொண்டு நிற்கிது. இது காரக்கொச்சியில் வெள்ளையாம் ஒயிட். இது வந்து எங்கட நார்மல் எங்கட மிளகா பச்சை மிளகாய். ஓகே அண்ணா. இது பீன்ஸ். இது வந்து பீன்ஸ் என்னென்று ரண பீன்ஸ் சொல்கிறேன். இங்கே என்ன இங்கே வந்து கிட்ட வச்சு எடுங்க. அப்போ வந்து எடுங்க இங்கே வருங்க. காய்ந்த பெருசா நல்ல பெருசாக வருமே என்ன அவரைக்காய்னு சொல்கிறோம் இலங்கையில். ஓ அவரைக்காய். இங்கே ரண பீன்ஸ் சொல்கிறதா என்ன எல்லாத்தையும் பீன்ஸ் வந்து பைத்தங்க ஐட்டம் எல்லாத்தையும் பீன்ஸ் சொல்கிறது. தட்டையாக இருக்கும். இஞ்சால பூசணி ஐட்டம் நிற்குது. காய்ச்சி இருக்கு பாருங்க. பூசணி ஐட்டம். இதெல்லாம் பூசணியால். இங்கே இது சக்கரை பூசணி. பச்சை கலர் இருக்குது சக்கரை. சக்கரை பூசணியை பாய்ஞ்சு கிடக்கு. சாப்பிட்டு பேர் கொண்டு இது என்ன பழக்கையில். இது பழக்கையில் அந்த பழக்கையில் காயிலையும் சாப்பிடலாம். பிளம்ஸ் பாருங்க எப்படி காய்ச்சி கிடக்கண்டு. இந்த கடவுள் மரம் தெரியாமல் காய்ச்சி கிடக்கு. பாருங்க எப்படி காய்ச்சி தொங்குதாண்டா. அம்மா குழியாக தொங்குது. என்ன இல்லையை விட இதில் இந்த பிளம்ஸ் கேதாங்கூட காய்ச்சி கிடக்கு. என்னண்ணா வெண்டியாப்பா என்னென்ன பார்க்க ஆசையாக இருக்கேன். உண்மைக்கு இப்படி இயற்கையான இதுகளெல்லாம் காண ஆசையாக இருக்கு. என்ன அரச மரம். இது வந்து எங்களோட பிள்ளையார் வீட்டில் இருக்கிற ஆற்றங்கரை மீதிலே அரச மர நிழலிலே வீட்டிற்கும் பிள்ளையார். அப்படியே பார்த்தீங்களா செவ்வந்தி அடுக்கு செவ்வந்தி. அடுக்கு செவ்வந்தி செவ்வரத்தை 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 அடுக்கு செவ்வரத்தை நோமல் செவ்வரத்தை மதுரை குண்டுமல்லி குண்டுமல்லி மாமரம். இது வெத்தில கொடி. வெத்தில கொடி. இது மாமரம். என்ன மாமரம்? என்ன மாமரம்? என்னுடைய மாமரம் எனக்கு கொஞ்சம் வளர்ந்தா தான் தெரியும். வளர்ந்தா தான் தெரியும். என்ன இது கத்தேக்குன்னு ஒரு பழம் இருக்குல்ல, கத்தேக்கு பழம் உண்டு. இது நெல்லி. இது நெல்லி மரம். இப்படி உள்ள வாங்க. நெல்லியை மல்லிகை. இந்த வாழை செவ்வாழைன்னு சொல்லுவோம்ல. செவ்வாழை. இதில் குட்டிகள் இருக்கு. யாரும் தேவை என்றால் சவுத் ஏசியன் மார்க்கெட்டில் உள்ள கடையில் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு தருவோம். வாழைக்குட்டி வாழை இலையில செவ்வாழை சாப்பிட்டா எலும்புக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. மருத்துவ குணம் கொண்டது. அப்படியே எங்கால எங்கட நாடு சாமான். அடுத்தது இது எங்கண்ட அந்த அடுக்கு செவ்வரத்தை. செவ்வரத்தெல்லாம் அடுக்கு செவ்வரத்தை. இதெல்லாம் அடுக்கு செவ்வரத்தை. இது அந்த மதுரை மல்லி குண்டு மல்லின்னு சொல்லுவாங்களே அது.
இது அரசமரம். அரசமரத்தை புத்தர் ஞானம் பெற்ற இடம். எங்களை பிள்ளையார் கோயில்களில் பிள்ளையார் கோயிலில் கூடுதலாக இருக்கும். சிவன் மர நிழலிலே அரசமரம் வெப்பம் உண்டாயிருந்தால் சிவன் சக்தின்னு சொல்லுவாங்க. அது அரசமரம். இது மாவரம். இது வெத்திலை இல்லையா? வெத்திலை கொடி எடுங்கோ. உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு உள்ளுக்கு தம்பி பப்பாசி மரம் இருக்குது. தெப்பை மரம்ன்றது தெப்பை நாங்கள் அந்த விரதங்களுக்கு போடுவோம். தெப்பை அந்த லீக்ஸ் மரம். தெப்பை இது வந்து பப்பாயா. இது மிளகண்டு. நினைக்கிறேன் கறி மிளகாய். இல்லை இல்லை இந்த பெல் பெப்பர்னு சொல்லுவோம். அது இது செவர்த்த பூத்து இருக்கு. செவர்த்த பூத்து இருக்கு. இது தக்காளி. அங்கே துளசி. இது ரெண்டும் துளசி. இதுவும் செவர்த்த பூத்து இருக்குது. இது அந்த வேப்பமரம் துளிர் விட்டு இருக்குது. இதுவும் அந்த துளசி மரம். துளசி. இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி. எப்படி பெரிய எலிய பேர் பெரிய எலியா. இது இன்சுலின் மரம். அந்த இது வெத்திலை. வெத்திலை கொடி. இது என்னன்னு தெரியல. நித்தியாலியானி மரமா? இது நந்தியாவட்டை நினைக்கிறேன். நந்தியாவட்டை. ஓகே. எல்லாமே நிற்குது. எல்லாம் நிற்குது. எல்லாம் நிற்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் இஞ்சி மரமும் வச்சிருக்கோம். இஞ்சி மரம் இஞ்சாங்க ஜிஞ்சர் இப்போ தான் முளைச்சி கொண்டு வருது. வெள்ளார வெங்காயம். வெள்ளார வெங்காயம்னா இந்த பூக்கிற வெங்காயம் வெள்ளார. மற்ற சின்ன வெங்காயம் பூக்காது. இது 90 நாள் வெள்ளார வெங்காயம். வேதாக்காயம்னு சொல்கிறோம் சில இடத்துலையோ. அடுத்த இது 90 நாள் தான் இப்போ இது. மற்ற சின்ன வெங்காயம் அது பூக்காது 60 நாள். ஜிஞ்சர் அதை நம்ம பெருசாக வளரல. சின்ன கண்டா கிடாக்கு ஜிஞ்சர் நட்டு இருக்கிறோம். அது நம்ம வேண்டையில். அடுத்தது இங்கே தக்காளி. இதே கோவையெல்லாம் தெரியல இந்த இலை பேச்சு. வியத்தோலானா வறுக்க சுண்டுறதோ. இது கேரட்டு. கேரட்டு. அண்ணா வாக்குறெல்லாம் இந்த இறைச்சிகளுக்கு இங்கே வெள்ளக்காரர் வந்து வாசனைக்கு எனக்கு இத்தாலியில் வந்து இதில் சொல்கிறேன் பாருங்க. சால்வியா இருக்குது, ரோஸ்மெரினோ இருக்குது, மெந்தா இருக்குது. நீங்கள் சொல்லுங்க அப்போ இங்கிலீஷில் என்ன. இது மெண்டு. தமிழில் நாங்கள் புதினா இலைன்னு சொல்லுவோம். ஓகே. இது அந்த ரோஸ்மேரி. இது கீரைகள் போட்டு நாங்கள் அந்த செவ்வியில் ஊர்க்கீரை மிளக்கீரைன்றது. ஆனால் இதனை பிடுங்கிட்டோம். ஜவேருங்க அழகண்ணா வந்து தாஜ்மஹால் மாதிரி ஒன்று கட்டுவோம்ட்டு பிளான் பண்ணிட்டு அதை இப்போ எல்லோரும் கட்டுறாங்களன்ட்டு தனது மனைவிக்காக ஒரு பெரிய பூந்தோட்டம் ஒன்று இங்கே அமைச்சிருக்கிறார் தோட்டத்துக்கு. இங்கே வேறுங்க என்ன பேர் என்ன? டிலாந்தி வைவிந்த பேர். ஆமாம் வேறுங்க அண்ணன். அவரை மாதிரி வை மாதிரில அன்பாக இருந்தால் என் குடும்பங்களுக்கு பிரச்சனை வேற போகுது. இங்கே பாருங்க அழகண்ணி எல்லாரும் சொல்கிறவங்க ஆள் பின்னேரத்தில் கடையை பூட்டி போட்டு போய் தண்ணி அடிக்கிறாருன்ட்டு இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. விவசாயத்துக்கு தண்ணி அடிக்கிறத மாறி கதைச்சிருக்கிறாங்க. தண்ணி அடிக்கிறாரு என்ன அழகண்ணி அப்படியோ? அதுதான் பாருங்க அந்த கதைக்கிறதுகளை நம்பாதீங்க மக்கள். இங்கே பாருங்க அவர் எவ்வளவு ஒரு நாட்டுக்கு பிரயோஜனமான வேலையை செய்கிறார். ஆனால் எங்கடியாக்கள் அழகண்ண கடையில் வகையில் நிற்கிறார், பின்னேரத்தில் தண்ணி அடிக்கிறாருண்டா. இதுதான் அந்த தண்ணி அடி வேறுங்க. தண்ணி அடிக்கிறேன்டா இதுதான் பார்த்தீங்களே. இங்கே வேறுங்க மிளகாய் சைஸு. இது வந்து அந்த கறி மிளகா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. அண்ணா இது என்னென்ன? இது சாமந்தி பூ. நாங்கள் எங்கிட்ட உள்ள சீனிவாசன் சொல்கிறோம். இங்கே சாமந்திய பூ. இது சூரியகாந்தி. இப்போ தான் நல்லா மொட்டெல்லாம் வந்துருக்குது. அண்ணா கோவா சொல்லுது. இது என்ன அந்த முட்டை கோவாவா என்ன கோவா? இது அந்த சலாட் கோவா. இது சலாட் கோவா நான் பிடுங்கிட்டோம். இதுதான் அந்த பேபி கோவான்றது.
அந்த 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 சின்ன ஓ கிறிஸ்மஸ் டைமில் வேறு சின்ன ஓகே ஓகே அது ஓகே 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 அப்படியே வாங்கோ உங்களோட அப்பிளை பார்ப்போம் இங்கே வேறு தக்காளி தான் மணித்தக்காளி மணித்தக்காளி சைஸை பாருங்க குட்டி குட்டி இஞ்சி இது அந்த சலாட் உலகம் ஆட்டுப்புழுக்க size. சலாட் உலகம் போட்டு தருவாங்க சலாட்டுக்குள்ளே போடுறது சூப்பராக இருக்கு நோம்பியா இதில் பிடுங்கி விடுவோம் அழகான பேசி நேரம் வர வேறு இங்கே மணித்தக்காளி அந்த ஆட்டுப்புழுக்க சைஸில் இருக்கு என்ன குட்டியா அந்த மாதிரி இருக்கு லேடி ஃபிங்கர் ஆப்பிள் லேடி ஃபிங்கர் ஆப்பிளாம் பாப்போம் பிளிங் லேடி பிங்க் லேடி அழகான இன்னும் அதிகமாக இருக்கணும் நமக்கு எப்படி ஒரு தோட்டம் இருக்கு நல்ல இனிப்பாக இருக்கும் காய் சில பேர் இப்படி தோட்டம் இங்கே எடுத்தாண்டா லண்டனில் எடுத்தாண்டா நம்புவோம் நம்ம வாடணும் வாழை விவசாயம் பொறுத்து தான் எல்லாம் இருக்கணும் பியாஸ் பழம் இஞ்சால வேறுங்க இஞ்சி ஆலையும் ஒரே பழம் இங்கே ஆனால் இதுவும் ஆப்பிள் இதுவும் பிங்க் லேடியோ இது ஒரு ஆப்பிள் ஓகே இது க்ரீன் ஆப்பிள் இது க்ரீன் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் என்ன நல்ல ஆப்பிள் இருக்கும் இது வந்து பியாஸ் அப்படி அங்கால என்னடா உங்க அங்கால இது அந்த அத்திக்காய் என்னென்ன இது அந்த என்ன காய் இது இது எனக்கு தெரியலாமே எனக்கு முன்னாடி பேர் இளைஞ்சு பாருங்க காயை பாருங்க ஆனால் சாப்பிட்ற பழம் இது சாப்பிட்ற பழம் இல்லை அது சாப்பிட்றது நினைக்கிறேன் சாப்பிட்ற இல்லையா நினைக்கிறாங்க இந்த பக்கம் படுங்க இந்த படம் படுத்துங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் மரம் இல்லையா நிறைய ஆப்பிள் மரங்கள் நிற்கிது நிறைய காய்களோட நிற்கிது உண்மைக்கு பார்க்க ஆசையாக இருக்கேன் நான் உண்மைக்கு இதைத்தான் சொல்கிறேன் சொர்க்கம் என்ன சொர்க்க பூமி வித்தியாசமான இது அந்த சிவப்பு கலரில் வரும் ரோஸ் கலரில் வேறு சைஸும் சரியான அது கிரீன் கலர் நான் நினச்சேன் ஆப்பிள் நினைச்சேன் தூரத்தில் இருந்து பார்க்க மனுஷன் தான் சொல்லிச்சது பிஎஸ்எல் பிளாக் கரண்டை எப்படி காய்ச்சி போயிருக்கன்றதை பாருங்கோ மனுஷி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் சரியா புளிக்குதாண்டு இங்கே பாருங்க ராஸ்பெரி இது ஸ்ட்ராபெரி இல்லை ராஸ்பெரியா எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக பழுத்து போயிருக்குது லீக்ஸு வெங்காயம் கேரட் மூணும் கலந்து நட்டுருக்கிறோம் அடுத்த கறிமிளகாய் பெல் பேப்பர் ஓ ஓ ஓ வீட்டு இந்த கறிமிளகாய் இங்கே துருக்கி சில்லிண்டு வாங்க ஏமா லீக்ஸு நல்ல மெல்லிஸாக இருக்குது இனி தான் இருக்குமே ஓ எல்லாமே இருக்கும் ஜாலியாக அப்படியே பார்த்தீங்கன்னா வெங்காயம் இது லீக்ஸாக கிட்ட பார்த்தாக்க தான் லீக்ஸ்ன்றது தெரியுது இது கரெக்ட் இது வந்து கரெக்ட் இப்போ முளைச்சி வருது அங்கே விளைஞ்சதும் கிடக்கு பெருசு கிடக்கும் கறிமிளகாய் வேறுங்க இஞ்சத்தில் கீரியல் இந்த க்ரீன் இருக்குல்ல ஸ்ட்ராபெரி நட்டு இருக்கிறார் இதுதான் வளர்ந்து கொண்டு வெறியினம் காய்க்க தொடங்கல இங்கே பாருங்க பிளாக்பெர்ரி எப்படி காய்ச்சி இருக்காண்டு என்ட்ரி ஆப்பா இது அந்த ப்ளம்ஸு ஆமாம் எப்படி காய்ச்சி தள்ளி இருக்கேன் இது சாப்பிடலாம் பழந்துருது 2 நாளைக்கு போகிறது நல்ல பழம் வந்துடும் மக்களே இங்கே பாருங்க இங்கே இதெல்லாம் அழகானா மார்க்கெட்டில் வந்துட்டு விற்பாரு எல்லாம் ஆர்கானிக்கோ ஓ நாங்கள் மருந்துகள் வாங்கிக்கிறேன் இங்கே பாருங்க அழகண்ணிட்ட போய் மரக்கறி வளங்களை வேண்டிக் கொள்ளுங்க இதெல்லாம் ஆர்கானிக்காக விளைஞ்ச பழங்கள் அழகண்ணின்ற கடையில் போய் வேண்டிக் கொள்ளுங்கோ சவுத் ஏசியன் மார்க்கெட் ஃப்ரூட் அண்ட் வெஜ் மார்க்கெட் என்னென்ன இது செரிப்படம் எங்களுக்கு சீசன் முடிஞ்சுது போன வாரம் தான் லாஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சுது நாங்கள் இனி அடுத்த வருஷம் தான் இது சீசன் இது ஜெலோ ப்ளம்ஸு பார்த்தால் எங்கள்ட வேப்பம்பழம் மாதிரியும் இருக்குது சில பேர் பாலப்பழம் மாதிரியும் இருக்குது ஆனால் பெருசு 2 சுவை இது இனிப்பும் புளிப்பும் சேர்ந்தது இதில் ஷோர் இல்லை நல்ல டேஸ்ட் ஓ நீங்கள் சாப்பிட்டு பார்த்தே வேண்டலாம் இது சீப்பாக தான் கொடுக்குறாங்க கிலோ எனக்கு 2 சேனல் இருக்கு ஒன்று ராஜா வியூஸ் ஒன்று தமிழ் இதயம் இது வந்து தமிழ் இதயத்தில் வருமாக்கா தமிழ் இதயம் சரி பாப்போம் நான் அழகண்ணிட்ட போட்டு விட்றேன் பாருங்க ஓகே தமிழ் இதயம் இது பாருங்க ஒரு அக்கா ஆர்கானிக் பழம் தான் சாப்பிடணும்னு சொல்லி நிறைய பிடுங்கி வச்சிருக்கிறா இத்தாலியிலேருந்து வந்திருக்கிறா இது கண்டு பாருங்க உனக்கு இத்தாலியில் இல்லை ஹெல்த்தி ஃபுல் தானே நாங்கள் இருந்தபடியாக தெரியும் அதை ஃபாலோ பண்ணினேன் விஜயம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பீன்ஸ் எங்கட நாட்டு பீன்ஸ்
வெள்ளை போஞ்சி கொண்டு வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இதை கொண்டு வந்து நாங்கள் போட்டு போஞ்சி இப்போ பிடுங்கி வச்சதுக்கெல்லாம் தேவையானாக்க நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் வேண்டலாம். எல்லாம் ஆர்கானிக். நாங்கள் எந்த உரமும் பாவிக்கிறதில்ல. இயற்கையான கடைக்கு போங்க. டிஸ்கவுண்ட் இருக்கும். இந்த யூடியூப்பை பார்த்துட்டு வந்தால் நாங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு வந்தால் டிஸ்கவுண்ட் இருக்காம். இன்றைக்கு முந்தி போங்கோ, மார்க்கெட்டுக்கு போங்கோ, நல்ல ஆர்கானிக் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிளை வேண்டி சாப்பிடுங்க. என்னென்ன அடுத்து உங்களுக்கு மீன் இறைச்சி வகை வேணுமென்றால் ஓர்டர் இருந்தால் 2 நாளைக்கு ஓர்டர் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வெட்டியும் தருவோம், வெட்டாமலும் தருவோம். மீன் அடுத்த நண்டு கடல் உணவு இல்லை ஆனால் அடுத்தது ஆர்கானிக் முட்டை முட்டை வேணுமென்றாலும் நாங்கள் எடுத்து முதல் சொல்லணும். ஒரு நாளைக்கு முதல் சொல்லணும். அடுத்த கோழி அறுக்கிற கோழி அதுவும் நாங்கள் வேண்டி தருவோம். நன்றி அண்ணா தகவல்களுக்கு. எங்களுக்கு ஏற்கான விஷயங்கள் இப்போ தான் தெரியும். சரி, ஓகே. வெள்ளை பூசணிக்கான்னு சொல்கிறாங்க. நேற்று பூசணிக்காய் இல்லை இல்லை இது பூசணிக்காய் தான். இது அந்த க்ரீன் கலரில் கிடக்கிறது சக்கரை பூசணிக்காய். இதுவும் பூசணிக்காய் வகையை தான். என்ன பூசணி? வெள்ளை பூசணி பழுக்க மஞ்சளாக வரும். அந்த பச்சையாக தான் இருக்கும். என்ன பழுத்தாலும் சக்கரை பூ பழுத்தாலும் பச்சையாக தான் இருக்கும். லேசான மஞ்சள் கலர் வரும். வணக்கம். வணக்கம் உங்களுக்கும். என்ன இது ஸ்ரீலங்கா பீன்ஸ், இது கோஜட், இது கியூக்கம்பர் பூசணிக்காய், இதுவும் ஒரு சாதி பூசணிக்காய், இது சலாட், இது கோவா, கேபேஜ், உருளைக்கிழங்கு, ஊர் கீரை, இது ப்ளம், இது தக்காளி. இது எல்லாம் நாளைக்கு சவுத் ஏஷியா ஃப்ரூட் அண்ட் வெஜ் மார்க்கெட்டில், கவுண்ட்ரி மார்க்கெட்டில் கிடைக்கப்படும். எல்லாம் மலிவு விலையெல்லாம் கிடைக்கும். நான் எனக்கு இது முதல் வருஷம் மற்றபடியாக கூட காசுக்கு விற்க மாட்டேன். மற்றது நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்த்து வந்தீங்கன்னா அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட். மற்றதாண்ணா இது இப்போ காலமையில் தானே மார்க்கெட், நீங்கள் பின்னேரத்தில் தோட்டத்துக்காக நினைப்பீங்க. தோட்டத்துக்கு வந்து வேண்டிக் கொள்ளலாமா மரக்கறிகளை? இல்லை, தோட்டத்தில் நான் விற்கல. தோட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம். நீங்கள் விருப்பம்னா வந்து பார்த்து உங்களுக்கு வேணுமெண்டா எடுத்துகிட்டு போகலாம். அது உங்களுக்கு நான் காசு எல்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போயே இத்தாலியிலேருந்து வந்த ஆக்கள் பழங்கள் எடுத்துகிட்டு போயினோம், ஃப்ரீயாக தான் எடுத்துகிட்டு போயினோம். அதனால் நீங்களும் வந்து ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. எல்லா மரங்களும் இருக்குது. கருவேப்பிலை, இறைச்சி, மற்றது ஊர் முட்டை இருக்குது, இறைச்சி இருக்குது, பங்கு இறைச்சிகள் இருக்குது, ஆடு, மாடு, பண்டி, கோழி, நாட்டுக்கோழி, மற்ற சேவல், முயல், குயில், மற்றது காடை. குயில்ண்டா காடை இவ்வளவும் இருக்குது. மற்ற கருவேப்பிலை கண்டு, வாழை மரம், வெத்திலை கண்டு, அரச மரம், மற்றது கொய்யா மரம், செம்பரத்தை இவ்வளவும் இருக்குது. 3 கலரில் இருக்குது. மற்றது உங்களுக்கு வேறு கண்டுகள் என்னென்னு தேவைன்னு சொன்னாலும் எடுத்து தரப்படும். மீன் நீங்கள் முதலே ஆர்டர் பண்ணினா புதன்கிழமை வெட்டி ஸ்ரீலங்கா புங்குடுதீவிலிருந்து பிடிச்ச மீன்கள், புங்குடுதீவிலிருந்து பிடிப்பட்ட மீன்கள், நண்டுகள், இறால்கள் க்ளீன் பண்ணி 1 கிலோ நீங்கள் ஆர்டர் பண்ணால் அது க்ளீன் பண்ண பிறகு 3/4 கிலோ அப்படி தான் வரும். அதுக்கு நீங்கள் என்னட்ட ப்ளேம் பண்ணக்கூடாது. ஆனால் க்ளீன் பண்ண பிறகு அப்படி. ஆனால் விலை 1 கிலோவுக்கு போட்டு தரப்படும், பேக் பண்ணி தரப்படும். ஆர்டர் முதலே வெள்ளிக்கிழமை தருவோம். புதன்கிழமை தருவோம். தருவோம். மற்றது நீங்கள் வந்து எங்களோட இந்த கார்டனுக்கு விசிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட யூடியூப்பை நானும் ஃபாலோ பண்ணி மிச்சம் இந்த சவுத் ஏஷியா குரூப்லேயும் போட்டுக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இங்கே பாருங்கோ, மரக்கறி அழகு மட்டும் இல்லை, அழகான மாதிரி அழகாக இருக்குது. அதை விட ஆர்கானிக் எல்லாம். மறக்காமல் சவுத் ஆசியா ஃப்ரூட் அண்ட் வெஜ்ஜுக்கு போங்கோ. இப்போ நான்வெஜ்ஜும் விற்கினவங்க, அதுக்கு நீங்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, மக்களை டைமுகள் இருக்கே இப்படியான இடங்களுக்கு வாங்கோ. மற்றது நீங்களும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சால் இப்படி தோட்டங்களை எடுத்து செய்யுங்க. உண்மைக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், பொழுதுபோக்காக இருக்கும், அதோட வருமானமும் ஆகுது. பாருங்கள், அதான் தோட்டங்கள் தேவை வேண்டாம் கூட 5 அழகாண்ணியோட தொடர்பு கொண்டால் தோட்டங்கள் எடுத்து தருவார். இங்கே பாருங்க, பழத்தோட்டம்.
அந்த மண் பூ போல தான் ஆள் வச்சிருக்கேன். தமிழ் இதயம் யூடியூப்புக்கு உங்களோட ஆதரவை திரும்பி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நல்ல கமெண்ட்டுகளை எங்களுக்கு தாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மைக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமான வீடியோ உங்களுக்கு உண்மைக்கு பிடிக்கும். இப்படியான வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.